வணக்கம். இன்னைக்கு நாம உங்களுக்காக ஒரு சிந்தனைய கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நீங்க பகிர்ந்துகிட்டது ஸ்ரீமத் சுவாமி சித்பாவனந்தர் எழுதிய டெய்லி டிவைன் டைஜஸ்ட்லேருந்து. அக்டோபர் 17ஆம் தேதிக்கான ஒரு குறிப்பு. இது குரு அல்லது ஆசான், அதாவது மாஸ்டர் பத்தினது. இதுல உண்மையான ஆசான் யாரு, அவரோட முக்கியமான குணங்கள் என்னென்னு சொல்லப்பட்டிருக்கு. சும்மா மேலோட்டமா பார்க்காம இதுக்குள்ள இருக்கிற சில நுட்பமான விஷயங்களை நாம இப்ப அலசி பார்க்கலாம். இதுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவாவே பார்ப்போமா? ஆமா, நிச்சயமா பார்க்கலாம். இந்த குறிப்போட ஆரம்பமே ரொம்ப யோசிக்க வைக்குது. என்ன சொல்றாங்கன்னா, நெறைய பேரு தகுதி வர்றதுக்கு முன்னாடியே குருங்கிற அந்த பட்டத்தை அடைய ரொம்ப அவசரப்படுறாங்களாம். ஆனா பாருங்க, உண்மையான தகுதி இருக்கிற குருவோ அப்படி யாராவது கூப்பிட்டா கூட கொஞ்சம் கூச்சப்படுவாங்களாம். இதுவே ஒரு மாதிரி ஒரு முரண்பாடு மாதிரி தெரியுதுல்ல. ஆமா ஆமா, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புள்ளி. தகுதி இல்லாதவங்க அந்த பட்டத்துக்கு ஆசைப்படுறதும், தகுதி உள்ளவங்க அதுக்கு கூச்சப்படுறதும், ஏன் இந்த மாதிரி ஒரு நிலை? அந்த உண்மையான குருவோட கூச்சத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அது ஒரு தன்னம்பிக்கை குறைவா இருக்குமோ, இல்ல வேற ஏதாவது விஷயமா? இல்ல. அத தன்னம்பிக்கை குறைவுன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதுக்கு மேல இது அந்த பொறுப்போட ஆழம், அதோட கணம், அதையெல்லாம் உணர்ந்ததால வர்ற ஒரு இயல்பான பணிவுன்னு சொல்லலாம். குருங்கிறது சும்மா ஒரு பேர் இல்லையா? அது ஒரு பெரிய கடமை. வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கு. இந்த பொறுப்ப முழுசா உணர்ந்தவங்களுக்கு தங்களோட தகுதிய பத்தி பெருமையா பேசிக்க தோணாது. அவங்க கவனம் எல்லாம் நாம இன்னும் என்ன கத்துக்கணும், எப்படி இன்னும் சரியா வழிகாட்டலாம், இதுல தான் இருக்கும். அவங்களுக்கு அந்த பட்டத்தை விட அந்த பொறுப்பு தான் முக்கியம். அதனால யாராவது குருன்னு கூப்பிடும்போது, ஒருவேளை அந்த பெரிய பொறுப்புக்கு நாம உண்மையிலேயே தகுதியானவர் தானாங்கிற ஒரு சின்ன கேள்வி அவங்களுக்குள்ள எழலாம். அதுதான் ஒரு கூச்சமா வெளிப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓ, அப்படியா? அப்போ அந்த கூச்சங்கிறது ஒரு பலவீனம் இல்ல, அது அந்த பொறுப்புக்கு அவங்க குடுக்குற ஒரு மரியாதை, அதோட அடையாளம்னு சொல்றீங்க. அப்போ தகுதி இல்லாதவங்க அந்த பட்டத்தை தேடுறது, ஒருவேளை அந்த பொறுப்போட கணம் புரியாம இருக்கலாம் இல்லையா? இல்லைன்னா ஒரு வெளிய அங்கீகாரத்துக்கான தேடலா கூட இருக்கலாம். ஆமா, இந்த வேறுபாடு முக்கியமானது தான். சரி, அடுத்ததா இந்த குரூப்ல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றாங்க. உண்மையான குரு வாழ்க்கை முழுக்க ஒரு முன்மாதிரி மாணவனாவே இருக்காருன்னு சொல்லுது. த மாஸ்டர் இஸ் virtually a மாடல் ஸ்டூடெண்ட் லைஃப் லாங். இது கொஞ்சம் ஆச்சரியமா இல்லையா? குருன்னா நமக்கு எல்லாம் தெரியும், அவர் தான் சொல்லித் தரவர்னு நினைப்போம். ஆனா அவரே ஒரு மாணவர்னு சொல்றது எப்படி? ஆமா. இதுதான் ஒரு உண்மையான குருவோட மிக மிக அடிப்படையான ஒரு குணம்னு இந்த குறிப்பு சொல்ல வருது. அவங்க எவ்ளோ பெரிய இடத்துல, மதிக்கத்தக்க இடத்துல இருந்தாலும் கூட, அந்த நிலையால கர்வம் கொள்ளாம, தன்னை அந்த இடத்துக்குள்ளேயே சுருக்கிக்காம, தொடர்ந்து கத்துக்கிட்டே இருப்பாங்களாம். எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த மனநிலை அவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. அறிவுங்கிறது ஒரு கடல் மாதிரி இல்லையா? கத்துக்க கத்துக்க இன்னும் எவ்ளோ தெரிஞ்சுக்க வேண்டிய இருக்குங்கிற உணர்வு தான் அதிகமாகும். இந்த தேடலும் அந்த திறந்த மனப்பான்மையும் தான் அவங்கள எப்பவும் ஒரு மாணவனா வச்சிருக்கு. ஓஹோ! அப்ப அவங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கும்போதே அவங்களும் கத்துக்க தயாரா இருக்காங்க. அப்படிதானே? அதேதான். அவங்க தவங்களோட அனுபவத்திலிருந்து மட்டும் கத்துக்கிறது இல்ல. பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து, மாறிட்டே இருக்கிற இந்த உலகத்துக்கிட்ட இருந்து, வாழ்க்கையோட ஒவ்வொரு சின்ன நிகழ்வுல இருந்து, ஏன் சில சமயம் தங்கள் கிட்ட கத்துக்க வர்ற சீடர்கள் கிட்ட இருந்து கூட அவங்க கத்துக்க தயங்க மாட்டாங்க. அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறது எவ்ளோ முக்கியமோ, அதே மாதிரி கத்துக்கிறதும் முக்கியம். இது ஒரு முடிவே இல்லாத பயணம் மாதிரி. அதனால தான் அவங்க எப்பவும் ஒரு முன்மாதிரி மாணவனா இருக்க முடியுது. இந்த தொடர் கற்றல் தான் அவங்களோட வழிகாட்டுதலையும் எப்பவும் ஃப்ரெஷ்ஷா உயிர் போட வச்சிருக்கு. இது ரொம்ப அருமையான பார்வை. குருங்கிறது ஒரு நிலை இல்ல, அது ஒரு செயல்பாடு, ஒரு தொடர் இயக்கம்னு நல்லா புரியுது. சரி, இதுக்கு அடுத்ததா கற்பிக்கிறவருக்காக அவரோட நிலைக்கு இறங்கி வழிகாட்டுறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. He voluntarily comes down to the level of the taught in order to guide him up. இதுல உண்மையான பெற்றோர்களோட குணம் இருக்குன்னு ஒரு வரி வருது. இந்த இறங்கி வர்றது அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? அது எப்படி ஒரு வழிகாட்டுதலா மாறுது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் பாருங்க. ஒரு குருவுக்கு எவ்வளவுதான் ஞானம் இருந்தாலும், பெரிய அறிவாளியா இருந்தாலும், அத அவர் எப்படி மத்தவங்களுக்கு குடுக்கறாருங்கிறதுல தான் அவரோட சிறப்பு இருக்கு. கத்துக்க வர்ற ஒவ்வொருத்தரோட புரிதல், அவங்க மனநிலை, அவங்க பின்னணி எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கும். உண்மையான குரு இத நல்லா புரிஞ்சுக்குவார். தன்னோட நிலையிலிருந்து பேசாம, கத்துக்கிறவரோட நிலையில நின்னு, அவருக்கு புரியற மாதிரி, அவருக்கு ஏத்த வேகத்துல சொல்லித் தருவார். தேவைப்பட்டா ரொம்ப கடினமான விஷயங்களை கூட ரொம்ப எளிமையாக்கி நல்ல உதாரணங்களோட விளக்குவார். இதுல வெறும் அறிவு பரிமாற்றம் மட்டும் இல்ல, இதுல ஆழ்ந்த கருணை, பொறுமை, அக்கறை எல்லாமே இருக்கு.
ஓ, அந்த பெற்றோர் குணம்னு சொன்னது இதுக்குதானா? ஆமா. இப்ப பாருங்களே, எப்படி ஒரு தாய் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும்போது அதோட பசி என்ன, அதுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து அதோட சின்ன வாய்க்கேத்த மாதிரி உருட்டி கொடுப்பாங்களோ, இல்லனா ஒரு அப்பா தன் குழந்தைக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்கும்போது பின்னாடி பிடிச்சுக்கிட்டே கூடவே ஓடி வருவாரே, குழந்தை விழாம பாத்துக்க, அந்த மாதிரி. அதே மாதிரி கத்துக்கிறவர் தடுமாறும்போது தாங்கி பிடிக்கிறது, அவங்க வேகத்துக்கு தன்னையும் கொஞ்சம் மாத்திக்கிறது, அவங்க உயரத்துக்கு கை கொடுத்து தூக்கி விடுறது, இதுல ஒரு பாதுகாப்பு உணர்வும் ஒரு உண்மையான அக்கறையும் தெரியுது இல்லையா? இது வெறும் டீச்சர் வேலை இல்ல, அதுக்கும் மேல ஒரு பிணைப்பு. இதுதான் அவங்கள பெற்றோரோட ஒப்பிடுறதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். இது வெறும் தகவலை கடத்துறதில்ல, ஒருத்தரை கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்குற செயல். நீங்க சொல்றது ரொம்ப சரி. இதுல ஒரு பெரிய அர்ப்பணிப்பு தெரியுது. கத்துக்கிறவங்க மேல ஒரு உண்மையான அன்பு இல்லாம இது சாத்தியமே இல்ல. சரி, இப்ப கடைசியா ஒரு பகுதிக்கு வருவோம். வேதாந்தத்தின் பார்வையில உண்மையான குருவுக்கு 3 முக்கிய இலக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னா, 1 முன்மாதிரியான குணம், 2 தான் போதிக்கிறபடியே வாழறது, 3 கத்துக்கிறவங்க மேல முழுமையான கருணை காட்டுறது. இந்த 3ம் சேர்ந்து என்ன சொல்ல வருது? இதுதான் ஒரு உண்மையான ஆசானா அடையாளம் காட்டுற விஷயங்களா? ஆமா, வேதாந்தத்துல இதுதான் உண்மையான குருத்துவத்தோட அஸ்திவாரம்னு இந்த குறிப்பு சொல்லுது. ரொம்ப ஆழமான விஷயம் இது. இந்த 3ஐயும் தனித்தனியா பார்த்தா இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். 1 முன்மாதிரியான குணம், அதாவது எக்ஸெம்ப்ளரி கேரக்டர். இது என்ன சொல்லுதுன்னா, அவங்க என்ன சொல்றாங்கங்கிறத விட அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அவங்களோட நடத்தை, பழக்க வழக்கம், குணம் எல்லாமே உயர்வானதா, மத்தவங்க பின்பற்றக்கூடியதா இருக்கணும். நேர்மை, அமைதி, பொறுமை, தன்னடக்கம், இந்த மாதிரி நல்ல குணங்களோட ஒரு வடிவமா அவங்க இருக்கணும். அவங்கள பார்த்தாலே அவங்கள மாதிரி வாழணும்னு ஒரு எண்ணம், ஒரு உத்வேகம் கத்துக்கிறவங்களுக்கு வரணும். அவங்க இருப்பே ஒரு அமைதியான பாடம் மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சரி. ரெண்டாவது போதனைப்படி வாழ்தல், எம்பாடிமெண்ட் ஆஃப் வாட் ஹி டீச்சஸ். இது ரொம்ப ரொம்ப அடிப்படை. என்ன தத்துவங்களை, கொள்கைகளை அவங்க மத்தவங்களுக்கு சொல்றாங்களோ அது அவங்க வாழ்க்கையில தெரியணும், பிரதிபலிக்கணும். சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணுன்னு இருக்கவே கூடாது. உண்மை பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பொய் சொல்லக்கூடாது. அவங்க வாழ்க்கையே அவங்க கொடுக்குற அந்த போதனைகளுக்கு ஒரு சாட்சியா நிக்கணும். அப்போதான் அவங்க வார்த்தைகளுக்கு ஒரு வலிமை, ஒரு நம்பகத்தன்மை கிடைக்கும். சரிதானே? ஆமா, நிச்சயமா. 3வது கருணை. ஆமா. 3வது முழுமையான கருணை, ஆல் கம்பேஷன் டு த டாட். கத்துக்க வர்றவங்க மேல எந்த பாகுபாடும் இல்லாம உண்மையான அன்பு செலுத்துறது. அவங்களோட திறமைகளை மட்டும் பார்க்காம அவங்க கிட்ட இருக்கிற குறைகளையும் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையோட வழிகாட்டணும். அவங்களோட முன்னேற்றத்துல உண்மையான அக்கறை காட்டணும். அவங்க சோர்வடையும் போது உற்சாகப்படுத்துறது, சில சமயம் தவறுகள் செஞ்சா கூட மன்னிச்சு அதை திருத்த உதவி செய்யறது, இது எல்லாமே இதுல அடங்கும். வெறும் அறிவை மட்டும் கொடுக்காம அவங்க ஒரு முழுமையான மனிதரா வளர்றதுக்கு துணை நிக்கிறது. அப்போ இந்த 3 குணங்களும் ஒன்னோடொன்னு ரொம்ப நெருக்கமா இணைஞ்சிருக்கு. வெறும் அறிவு மட்டும் ஒருத்தர் குருவா ஆக்கிடாதா? இது ஒரு நல்ல கேள்வி. பாருங்க, அறிவு முக்கியம்தான், அது இல்லாம இல்ல. ஆனா அது மட்டுமே ஒருத்தரை குருவாக்கிடாது. ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்க, முன்மாதிரியான குணம் இல்லாம, சொல்றபடி வாழாம, வெறும் அறிவு மட்டும் இருந்தா அது கத்துக்கிறவங்க மனசுல ஆழமா பதியாது, பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. அதே மாதிரி கருணை இல்லாம வெறும் குணமும் நேர்மையும் மட்டும் இருந்தா கத்துக்கிறவங்களால அந்த குருவை முழுசா நெருங்க முடியுமா? அவங்க கிட்ட இருந்து முழுமையா கத்துக்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால இந்த 3 குணம், அதன்படி வாழ்தல், அப்புறம் கருணை, இது 3 ஒன்னா சேரும்போதுதான் அந்த குரு ஒரு காந்தம் மாதிரி கத்துக்கிறவங்களை ஈர்த்து அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க முடியுது. வெறும் தகவலை தாண்டி ஒரு உருமாற்றத்தை, அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நிகழ்த்துற சக்தி இந்த 3 குணங்களுக்கும் இருக்கு. இது ஒரு உயர்ந்த நிலைதான். ஆனா இதுதான் உண்மையான குருத்துவத்தோட இலக்குன்னு வேதாந்த சொல்லுது. நீங்க விளக்குன விதம் ரொம்ப தெளிவா இருக்கு. குணம், செயல், கருணை, இது 3ம் சேர்ந்ததுதான் உண்மையான வழிகாட்டுதல்னு நல்லா புரியுது. இப்போ நம்ம இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பலருக்கும் ஒரு எண்ணம் வரலாம், இந்த குணங்கள் எல்லாம் ஆன்மீக குருக்களுக்கு மட்டும்தானா? இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில, இப்ப வேலை செய்யற இடத்துல, சமூகத்துல, நம்ம குடும்பத்துல இது எந்த அளவுக்கு பொருந்தும்? ஒரு தலைவரா இருக்கிறவங்க, ஒரு வழிகாட்டியா இருக்கிறவங்க, ஏன் ஒரு நண்பரா, பெற்றோரா இருக்கிறவங்களுக்கு கூட இந்த குணங்கள் எப்படி உதவும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் இல்லையா? நிச்சயமா. இது ஆன்மீக வட்டத்துக்குள்ள மட்டும் அடங்கிடுற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இந்த குணங்கள் உலகளாவியவை.
காலங்களை கடந்து நிற்கக்கூடியவை. சொல்லப்போனா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இது இன்னும் அதிகமா தேவைப்படுதுன்னு கூட நான் சொல்லுவேன். இப்ப உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியோட தலைவரை எடுத்துக்குவோம். ஒரு லீடர், பணிவு, எனக்கெல்லாம் தெரியும் அங்கிற அந்த ஒரு இருமாப்பு இல்லாம தன்னோட டீம் மெம்பர்ஸ் சொல்ற கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுக்கறது, ஏதாவது தப்பு நடந்தா ஒப்புக்கிறது, இது ஒரு நல்ல தலைவருக்கு ரொம்ப அவசியம். பட்டத்தை மட்டும் பெருசா நினைக்காம அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படணும். தொடர்ந்து கத்துக்கிறது, இதுவும் ரொம்ப முக்கியம். தன்னோட துறை சார்ந்த விஷயங்கள்ல தன்னை எப்போ அப்டேட்டடா வச்சுக்கிறது, புது டெக்னாலஜி கத்துக்கிறது, மாறி வரும் உலகத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை தயார்படுத்திக்கிறது. இது ஒரு தலைவர் எப்போ ரெலவெண்டா இருக்க உதவும். மத்தவங்கள புரிஞ்சுக்கிறது, இது அந்த இறங்கி வர்றது மாதிரி. தன் கீழே வேலை செய்யறவங்களோட திறமை என்ன, பலவீனம் என்ன, அவங்க சூழ்நிலை என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி வேலைகளை கொடுக்கறது, அவங்க வளர்றதுக்கு உதவி செய்யறது, அவங்க நிலையிலிருந்து யோசித்து பார்க்கறது, இது ஒரு நல்ல டீம் ஸ்பிரிட்டை உருவாக்கும் இல்லையா? ஆமா ஆமா. அப்புறம் கருணை, நேர்மை. அதேதான், கருணையோட வழி நடத்துறது. கஷ்டமான நேரங்கள்ல சில கடினமான முடிவுகள் எடுக்கும்போது கூட மனிதாபிமானத்தோட நடந்துக்கிறது. ஊழியர்களோட தனிப்பட்ட பிரச்சனைகளையும் கொஞ்சம் அனுதாபத்தோட அணுகிறது. வெறும் டார்கெட்டை மட்டும் பார்க்காம மனிதர்களையும் மதிக்கிறது. அப்புறம் சொன்னபடி வாழ்தல், அதாவது நேர்மை. கொடுக்கிற வாக்குறுதிகளை காப்பாத்துறது, கம்பெனியோட பாலிசிகளை தானும் சரியா ஃபாலோ பண்றது, வெளிப்படைத்தன்மையோட இருக்கிறது. இதுதான் ஊழியர்கள் மத்தியில ஒரு தலைவரோட நம்பகத்தன்மையை நிலைநிறுத்தும். இது தலைவர்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க சொல்றத பார்த்தா ஒரு நல்ல ஆசிரியர், ஒரு நல்ல மருத்துவர், ஒரு ஆலோசகர், ஏன் ஒரு நல்ல நண்பருக்கு கூட இந்த பண்புகள் ரொம்ப நல்லா பொருந்தும் இல்லையா? கண்டிப்பா. எந்த துறையா வேணா இருக்கட்டும், ஒரு ஆசிரியர் மாணவர்களோட நிலைக்கு இறங்கி வந்து பாடம் சொல்லித் தர்றது, ஒரு மருத்துவர் நோயாளி மேல கருணை காட்டுறது, ஒரு நண்பர் இன்னொரு நண்பர்கிட்ட நேர்மையா இருக்கிறது, தொடர்ந்து தன்னை மேம்படுத்திக்கிட்டு மத்தவங்களுக்கு வழி காட்டுறது, இதெல்லாமே இந்த குறிப்புல சொல்ற இந்த குருவோட குணங்களோட ஒரு வெளிப்பாடுதான். பாருங்களேன், இன்னைக்கு தகவல்ங்கிறது எல்லா இடத்துலயும் கிடைக்குது. இன்டர்நெட்ல எதை வேணாலும் நாம தேடி தெரிஞ்சுக்கலாம். ஆனா வெறும் தகவலுக்கும் உண்மையான வழிகாட்டுதலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த மாதிரி குணங்களோட பணிவு, நேர்மை, கருணை, தொடர் கற்றல், இதோட சேர்ந்து வர்ற வழிகாட்டுதல் தான் ஒருத்தரோட வாழ்க்கையில உண்மையான ஆழமான மாற்றத்தை கொண்டு வரும். அதுதான் அவங்கள வெறும் அறிவுள்ளவங்களா மட்டும் ஆக்காம சிறந்த மனிதர்களா உருவாக்கும். ஆமாம், நிச்சயமா. ரொம்ப அருமையா சொன்னீங்க. அப்போ ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட இந்த குறிப்பு மூலமா நாம புரிஞ்சுக்கிட்ட உண்மையான ஆசானோட முக்கிய குணாம்சங்கள் என்னன்னு ஒரு தடவை தொகுத்து பார்த்தா, அந்த பட்டத்துல அந்தஸ்துல பெரிய நாட்டம் இல்லாத ஒரு பணிவு, வாழ்க்கை முழுக்க தொடர்ந்து கத்துக்கிற ஒரு ஆர்வம், கத்துக்கிறவங்களோட நிலைக்கு இறங்கி வந்து வழிகாட்டுகிற அந்த புரிதலும் கருணையும், சொல்றபடியே வாழ்ந்து காட்டுகிற நேர்மை, அப்புறம் எல்லையில்லாத இரக்கம். சரிதான். சுருக்கமா சொன்னா, இந்த குணங்கள் ஒருத்தரை வெறும் போதகரா மட்டும் இல்லாம ஒரு உண்மையான வழிகாட்டியா, ஒரு முன்மாதிரியா, ஒரு உருமாற்றம் சக்தியா, அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஃபோர்ஸா மாற்றுதுன்னு இந்த குறிப்பு நமக்கு ரொம்ப அழகா உணர்த்துது. அறிவு முக்கியம்தான், ஆனா குணம்தான் அதுக்கு அடித்தளம். சரி, இந்த ஆழமான அலசலை நாம நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்காக, அதாவது நம்ம நேயர்களுக்காக ஒரு கேள்வி. இந்த குறிப்பு முழுக்க குருவை பத்தி, அவரோட குணங்களை பத்தி பேசிச்சு. ரொம்ப நல்ல விஷயம். ஆனா ஒரு நல்ல விளைச்சலுக்கு நல்ல விதை மட்டும் இருந்தா போதுமா? நல்ல நிலமும் தேவை இல்லையா? அது மாதிரி இவ்வளவு சிறப்பான குணங்கள் கொண்ட ஒரு குருவோட வழிகாட்டுதல் முழுமையா ஒருத்தருக்கு போய் சேரணும்னா, அதை பெறுகிற மாணவர்கிட்ட, கத்துக்கிறவங்க கிட்ட என்ன மாதிரியான தகுதிகள் இருக்கணும், என்ன மனப்பக்குவம் அல்லது அணுகுமுறை இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? குருவுக்கு இவ்வளோ பொறுப்புகள் இருக்கும்போது சீடனுக்குன்னு சில கடமைகள் அல்லது தகுதிகள் தேவைப்படும் இல்லையா? அது என்னவா இருக்கலாம்? இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் சிந்தனைகள் சிறகடிக்கட்டும்.